அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சிக்யூ சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு சட்னி ரெசிபியோடு வந்திருக்கேன். சூப்பரான சட்னினா அது ஆனியன் சட்னியாக தான் இருக்கும். அது கெட்டியாக இருக்கும் போது அது கொஞ்சம் பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் இருக்கும் போது அதே டேஸ்ட்டோட நிறைய குவான்டிட்டியோட எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 8 பல்லு பூண்டு, நல்லா பெரிய பல்லு பூண்டாக இருக்கிறதுனால நான் அதை நடுப்பற கட் பண்ணி சேர்த்துருக்கேன். புளியோட அளவு வந்து நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நான் சேர்த்துருக்க பூண்டு, வெங்காயம் இதோட அளவு வச்சு நான் அந்த புளி சேர்த்துருக்கேன். உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்களும் சேர்த்துக்கோங்க. வர மிளகா வந்து நான் ஒரு 8 மிளகா சேர்த்துருக்கேன். நீங்களும் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கலருக்காக நான் காஷ்மீர் மிளகா எடுத்திருக்கேன். அதில் ஒரு 6-7 எடுத்திருக்கேன். அது ஒன்றும் காரம் வந்து பெருசாக தெரியாது. இதோட குவான்டிட்டியை வந்து அதிகப்படுத்துறதுக்கு நடக்கல்ல சேர்க்கலாம். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா காரமோ நடக்கலை இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தூக்கலாக சேர்த்துக்கலாம். அதோட பூண்டும் 2 பல்லு எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி வந்து ஒரு 10 பேர் சாப்பிட்லாம். நான் இப்போ இந்த அளவுப்படி சொல்லும் போது இந்த சட்னிக்கு தேவையான ஒரு 3 பெரிய வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாகவே வதங்கும். இந்த சட்னிக்கு தேவையான உப்பை இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதை நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அதோடு இல்லாமல் இதோட சட்னியை வந்து நம்ம தாளிக்க போகிறோம். அந்த தாளிப்புறது தான் ஹைலைட்டே இருக்குது இந்த சட்னிக்கு. கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமலையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது. ஒரு கண்ணாடி பதம் வதங்கினா மட்டும் போதும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி இருக்கும். இது வந்து இப்படியே ஆப்பம், தோசை, இட்லி, ப்ரெட்டோட வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நடக்கலை நம்ம சேர்த்துருக்கிறதுனால கெட்டியாக இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றுறத கரெக்டாக தான் இருக்கும். ரொம்பவும் தண்ணி ஆகிட்டா நல்லா இருக்காது. கரெக்டான தண்ணி அளவோடு இருக்கணும். இப்போ தாளிப்பு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். கடுகு போட்டு வெடிக்க விட்டதுக்கு அப்புறம் கருவேப்பிலை போட்டு பொரிய விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை கூட நம்ம சட்னியில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் அன்றைக்கி பெருங்காயத்தூள் சேர்க்கலை. இருந்தாலுமே இது அந்த ஆனியன் சட்னி எப்படியோ அதை விட இன்னும் கூடுதல் டேஸ்ட்டோட இருக்கும். ஏன்னா நம்ம நடக்கல்ல சேர்த்துக்கிறதுனால டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி தான் கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.